இவ்வளவு கேவலமா வந்து மத்திய அரசாங்கம் நடந்துக்காது. போன தடவை பார்த்தீங்கன்னா எம்பி தேர்தலில் தன்னந்தனியாக நின்று பிஜேபி வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் 2 லட்சம் ஓட்டு 2.5 லட்சம் ஓட்டு வாங்கிது. அது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இன்னைக்கு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்து 12% ஓட்டு இருக்கு இன்னைக்கு பிஜேபி கிட்ட. இப்போ அண்ணாமலை தான் போயிட்டு தலைவராக இல்லையே, இப்போ அவரை வந்து தலைவராக தூக்கிந்து அது ஒரு வேற ஒரு ரீசனு. அதாவது வந்து எடப்பாடியை கூட்டணியாக வரணும், அவர் வந்து சமாதானப்படுத்தணுன்றதுக்காக நயினா நாகேந்திரனை போட்டது. பட் அண்ணாமலை இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை, அதை ஒட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கும் குக்கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா யார் மாநில தலைவர் பிஜேபி மாநில தலைவர்னா நயினா நாகேந்திரன் சொல்ல மாட்டாங்க. த ஒன் அண்ட் ஒன்லி மேன் அண்ணாமலையை தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இவங்களுக்கு வந்து அண்ணாமலைக்கு வந்து சென்ட்ரல் சப்போர்ட் இருக்குது, அதனால் இவங்க வந்து அந்த பிரச்சனை எடுக்க முடியாதுன்ட்டு. நான் என்ன கேட்குறேன், இவங்களுடைய கூட கருணாநிதியோட இன்னொரு பொண்ணு அங்கே இருக்குது பெங்களூரில், யாருன்னு தெரியுமா? செல்வின்னு பேர். அதாவது கனிமொழிக்கெல்லாம் மூத்தது. ஏன்னா அண்ணாமலை ஒர்க் பண்ணிட்டு கர்நாடகாவில் தானே, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் தானே அங்கே ஆட்சி ஆளுது. அப்போ இவங்களுக்கு சித்தராமையா இவருக்கு வேண்டியவர் தானே, அங்கே போய் பிரச்சாரம்லாம் பண்ணார்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு. அப்போ அண்ணாமலை பக்கத்தில் அங்கே அவர் மேலே ஒரு தப்பான ரிப்போர்ட் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்து இவர் இங்கே லீக் பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? ஏன்னா அங்கே வந்து தேர் இஸ் நோ ரிப்போர்ட் அட் ஆல். அவங்க கொடுத்த ஒரே ஒரு ரிப்போர்ட் என்னென்னா, அவர் எஸ்பியாக இருக்கும்போது ஒரே ஸ்டேஷனில் ஒரு பொம்பளையோட கம்ப்ளைண்ட்டாக நைட்டு போலீஸ்காரங்க எடுக்கலைன்றதுக்காக அடுத்த நாள் காலையில் அந்த ஸ்டேஷனில் உள்ள அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒன் அண்ட் ஒன்லி ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா அது த கிரேட் அண்ணாமலை தான். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், அண்ணாமலை வந்து சம்பாதிக்க வர இவ்வளோ சொத்து சேர்த்துட்டு அவ்வளோ சொத்து சேர்த்துன்னு சொல்கிறேன், எதுக்காவது எவிடன்ஸ் இருக்குது? அவர் ஒரு வார்த்தை முன்னாடியே சொன்னார், அதாவது என் சொத்தோட மதிப்பை, என் சொத்து எவ்வளோ இருக்குன்றத பப்ளிக் முன்னாடி நான் நிரூபிக்க தயார். இதே மாதிரி உங்கள் சொத்து எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் நிரூபிக்க தயாரா?